தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. தீவுத்திடல் முதல் அண்ணா சாலை வரை 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான ஒத்திகை போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஹரிஹரன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேரத்தில் கார் பந்தயம் சென்னை தீவுத்திடலில் நடைபெறவிருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் இந்த ஃபார்முலா 4 கார் சீரிப்பாய உள்ளது. நாளை முதல் கட்டமாக தகுதி சுற்றும், நாளை மறுதினம் கார் பந்தயமும் நடைபெற உள்ள நிலையில் இங்கே ஏற்பாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதற்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த 3.5 கிலோமீட்டர் தூரம் இந்த கார் பந்தயம் நடைபெறவிருக்கு. குறிப்பாக இந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வார் மெமோரியலிருந்து ஸ்டார்ட் ஆகி மவுண்ட் ரோடு மற்றும் நேப்பியர் பாலம் வழியாக மற்றும் 3.5 கிலோமீட்டர் தூரம் இந்த கார் பந்தயம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது தீவுத்திடலில் இந்த கார் பந்தயங்கள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து கார்களும் நிறுத்தப்பட்டு கார்களுக்கான முழுமையான சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இன்ஜின்கள் போன்றவை பரிசோதிக்கப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த கார்களை பொறுத்த வரைக்கும் கார்களின் சக்கரங்கள், அதாவது அந்த பந்தயம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக பொருத்தப்படும் என இந்த நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்று மாலையிலிருந்து சென்னை இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த பணிகள் நடைபெற்று இருக்கு. இதே நேரத்தில் இந்த கார் பந்தயம் 3.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளிலையும் முழுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றது. குறிப்பாக இந்த அனைத்து இடங்களிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. வளைவுகளில் தடுப்புகள் மற்றும் டயர்கள் மற்றும் வலை போன்ற 3 கட்டமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு. இந்த FIA அதிகாரிகள் சோதனை நடத்திய பின்னரே இந்த கார் பந்தயத்தின் போட்டிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே டிக்கெட் வாங்குவதிலையும் ரசிகர்கள் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி இருக்கக்கூடிய நிலையில் இந்த டிரைவர்களும் இந்த பயிற்சிகளை நாளை முதல் மேற்கொள்வார்கள். நாளை காலை முதல் பயிற்சிகள் தொடங்க இருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து தகுதி சுற்று தொடங்கும். இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலையில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிக சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.